நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட பாஜகவுக்கு வேட்பாளர்கள் கிடைக்காததால் ஆளுநரையும் எம்எல்ஏவையும் வேட்பாளராக அறிவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் விமர்சித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக மீண்டும் கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். நீங்க இது எதை காட்டுது? அவங்கள்ட்ட சரியான வேட்பாளர்களே இல்லை என்பது காட்டுது. இல்லைன்னு சட்டமன்ற உறுப்பினர்களையும் கவர்னர்களையும் நீங்க வேட்பாளர் நடத்த வேண்டும். ஒரு கவர்னர் எப்படி வரம்பு மீறி செயல்பட்டு கொண்டிருந்தார். அவருக்கு அங்க வேலையே இல்லை. ஏன்னா தெலுங்கானால அவரை அங்க இருக்கக்கூடிய அரசு திரும்பி கூட பார்க்கல. அவர் கடந்த காலங்கள்ல அவருக்கு தெலுங்கானா மக்கள் அளித்த அந்த அரசு வசதிகளை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற செயலில் ஈடுபட்டார். அப்போதே நாங்கள் சொன்னோம், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார் இந்த குற்றச்சாட்டை நாங்கள் மிக வலுவாக வைத்தோம். இன்றைக்கு அது நிதர்சனமாயிருக்கிறார். அவர் அதை கூட அந்த பொறுப்பை விட்டுக்கிட்டு இன்னைக்கு தேர்தலில் போட்டிவிட. அப்ப எப்படிப்பட்ட உள்நோக்கத்தோடு அவர் அந்த பொறுப்பை கையாண்டிருக்கிறார் என்பதற்கு இதை விட ஒரு சான்று இல்லை. ஆனா தேர்தலில் இதெல்லாம் எடுபடாது. அவங்க வேட்பாளர்களை நாங்க எழுதிலைகளாக சந்திக்கிறோம்.